ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் செலவு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கொங்கு நாடு ஸ்பெஷல் மூலிகை ரசம்னு சொல்லலாம். சளி, இருமல், காய்ச்சல் வந்தால் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம உடம்பு சீக்கிரம் சரியாயிடும். இந்த ரசம் வைக்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 5-6 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு கழுவி வச்சுருக்கேன். 5 பல் பூண்டு, ஒரு பெரிய தக்காளி நறுக்கியது, 2 வரமிளகாய், 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள். அடுத்து மூலிகைகள் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கற்பூரவள்ளி. இது எங்கள் வீட்டில் பறித்தது. பாருங்கள் இலைகள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. தூதுவளை, இதுவும் நாங்கள் எங்கள் வீட்டு தொட்டியில் வச்சுருக்குறோம். தூதுவளை இலையில் முள் இருக்கும், அந்த முள்ளை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த ரசத்தில் நாம் இப்போது 4 மூலிகைகள் சேர்க்க போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்சதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். மிளகு, சீரகம், தனியா, இந்த 3ஐயும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கணும். இப்போ 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கழுவி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் இதோட போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த 5 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இதோட வெட்டி வச்சிருக்கிற தக்காளியையும் அதோட போட்டுருங்க. நாம் எடுத்து வச்சிருந்த பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் ஒன்றா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூலிகைகள் தூதுவளை, கறிவேப்பிலை, கற்பூரவள்ளி இலைகள், ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது மூலிகை ரசங்கிறதுனால புளி இதில் சேர்க்கக்கூடாது. மூலிகைகள்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை ஆற வச்சு அப்படியே மிக்சியில் அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், ஏன்னா தக்காளியில் உள்ள தண்ணியே போதுமானது. இப்போ நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ரசம் இப்போது தாளிக்கணும். கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாம். அப்புறம் நாம் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடணும். செலவு ரசங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா, நம்ம முன்னோர் காலத்தில் தானியங்கள், காய்கறிகள் எல்லாம் தோட்டத்தில் விளைவிச்சு அறுவடை பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் சில பொருட்கள் மிளகு, சீரகம், சோம்பு போன்ற ஸ்பைசஸ் எல்லாம் விலை கொடுத்து தான் வாங்குவாங்க. இப்படி செலவு பண்ணி சமைக்கிறதுனால இந்த மாதிரி மூலிகை ரசத்துக்கெல்லாம் செலவு ரசம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது நான் எங்கள் பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாம் ஏற்கனவே மூலிகையெல்லாம் சேர்த்து வதக்கினதுனால ரசம் லைட்டாக கொதி வந்தாலே போதும், இறக்கிடலாம். மூலிகைகள் சேர்ந்த செலவு ரசம் ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.